வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உள்நாட்டு ரூபாய் மதிப்பும் வெளிநாட்டு ரூபாய் மதிப்போடும் இருக்கிற எப்படி நம்ம வந்து அதை சொல்லுவாங்க அப்படிங்கிறதும், அதை தவிர இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும், எப்படி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆனிவர்சரி, சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், மாத வருடங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு யூனிட் இருக்கிறத ஒரு யூனிட் அந்த ஒரு இதை சொல்லுவோம். அதே மாதிரி அது எது வரைக்கும் வரும்னா, நம்ம குறைந்தபட்சம் நமக்கு வந்து எது வரைக்கும்னா 10,000 வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிறப்ப தான் அது மாறுபடும். ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, நம்ம இதுக்கும் அவங்களுக்கும் என்ன மில்லியனுங்கிறாங்களே, க்ரோஸ் சொல்கிறாம என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 10 மில்லியன் வியூஸ் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் சொல்கிறப்பலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. ஏன்னா யூஎஸ் பேஸில் தான் இப்போ நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அதில் வேலை பார்க்குறதுனால பொதுவாகவே எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனால் நம்மதுக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ 1, அப்புறம் 10, 10 அதே தான் 10 வேல்யூ. அடுத்து 100, 100க்கு 100, 1000க்கு 1000. இங்கே வந்து மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம கமா போடுவோம். கமாவே இங்கே நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு முக்கியமானது ஸ்தானத்தை வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் வேல்யூவில் வந்து பள்ளி படிக்கிறதுல இருக்கணும், மற்றவங்க நம்ம சொல்கிறப்பையும் அதில் வேறுபடும். ஸ்தானம் வந்து இங்கே 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போட்டிருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 10,000, 10,000 ரூபாய். அதில் வந்து 3 சைபருக்கு அப்புறமா கமா போட்டு நம்ம கொண்டு போயிருக்கோம். 10,000க்கு 10,000. அடுத்தது வந்து லேக், அதாவது லட்சம் ரூபாய்க்கு 3 ஸ்தானம் தள்ளி 1000க்கு அப்புறம் கமா போட்டு அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி கமா போட்டு நம்ம 1 போடுவோம். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 100,000, அதாவது 10,000க்கு அப்புறம் 100. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு கமா மட்டும்தான் போடுவாங்க. நம்ம எப்போதும் 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போட்டு அடுத்தது 2 ஸ்தானமாக கொண்டு போவோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் இதில் வந்து முதல்ல 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் திருப்பி கமா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்தானமாக தான் போகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து 1 லேக் அப்படிங்கிறது 100,000. அடுத்தது 10 லேக், அதாவது 10 லட்சத்தை தான் அவங்க மில்லியன்னு சொல்லுவாங்க. 10 லட்சம், அதாவது 3 ஸ்தானத்துக்கு அப்புறமா 1000க்கு அப்புறம் கமா போட்டு 2 ஸ்தானம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம 10 போடுவோம் இல்லையா, 10 லட்சம். அது வந்து அங்கே வந்து மில்லியன், 1 மில்லியன். அதாவது 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போட்டு திருப்பி 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போட்டு 10 கொடுத்துருக்காங்க. 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போட்டு முழுக்காக 1 போட்டிருக்காங்க. மில்லியன், அதாவது 1 மில்லியன் அப்படின்னா நம்ம 10 லட்சம் வியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்காங்க, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறது. அடுத்தது வந்து கோடி, அது வந்து 3 ஸ்தானம் 2 ஸ்தானம் 1, அதுதான் 10 மில்லியன். 10 மில்லியனுங்கிறது 1 கோடி. அதாவது 3 ஸ்தானம் அவங்க அதெல்லாம் 3 ஸ்தானம் சொன்னேன் இல்லையா, அடுத்து கமா போட்டிருக்காங்க. இது 10 மில்லியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது 1 கோடியை குறிக்கிறது. அடுத்தது வந்து 10 crores அப்படிங்கிறது வந்து 100 மில்லியன். இங்கே நம்ம எல்லாமே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மட்டும் தான் 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் போட்டுப்போம். அடுத்தது எல்லாமே நம்ம 2 கொண்டு போவோம். இங்கே அவங்க 3 தான் வந்துடும். இங்கே பார்த்துக்கோங்க 100 மில்லியன். அப்புறம் பில்லியன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அரப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பில்லியன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 10 அரப், அது வந்து 10 மில்லியன். அடுத்தது கராப் அப்படிங்கிறது வந்து கராப் போடுவாங்க. இங்கே வந்து 100 பில்லியன். அடுத்தது 10 கராப் வந்து ட்ரில்லியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 ஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரில்லியன்ஸ். இதுதான் வந்து இன்டர்நேஷ்னலுக்கும் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் ருபீஸ்க்கும் உள்ள வேறுபாடு. இப்போ உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 செகண்ட், அதை வந்து 1 நிமிஷம். 60 நிமிஷம் வந்து 1 ஹவர். அதாவது 24 hours அப்படிங்கிறது 1 டே. 7 days அப்படிங்கிறது 1 வீக், ஒரு வாரம். 34 ஒரு மாதம், 1 மந்த். 52 வீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருடம். ஒரு வருடத்துக்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னா 52 வாரங்கள். 12 months, 12 மாதங்கள் வந்து 1 வருஷம். அதே 52 வாரங்கள்னாலும் 1 வருஷம்னு சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு பரீட்சையில் ஷார்ட் டைமில் கேட்குறப்ப திடீர்னு என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் நமக்கு 365 நாள் 1 வருஷம், 366 நாள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 லீப் இயர். ஏன்னா 4 நாளாக காக்காவாக பிரிப்போம் இல்லையா, அது 6 மணி நேரம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 1 வருஷத்தை நம்ம கணக்கு பண்ணுவோம். அதுதான் லீப் இயர். அது வந்து 366 டேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 லீப் இயர்.
10 வருஷத்தை வந்து ஒரு டெக்கேட் அப்படின்னு நான் அடிக்கடி இப்போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து 10 வருஷத்தை குறிப்பிடுறது. 100 வருஷத்தை குறிப்பிடுறது 1 செஞ்சுரி. ஒரு செஞ்சுரி அது ஆனால் 100 இதுக்கு 1000 வருஷத்தை குறிக்கிறது 1 மில்லினியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது வந்து நம்ம பொதுவாக இப்போலாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிற இப்போ வார்த்தைகள் இதெல்லாம். அதனால் உங்களுக்கு இதில் இன்னுமே சந்தேகம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி கொண்டாடுவாங்க. அதாவது 1 வருடம் முடிஞ்சிருச்சு அதனால் அப்படிங்கிறது தான் 1 இயரை வந்து ஆனிவர்சரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே 25 வருட கல்யாண நாளோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 வருடத்துக்கு வந்து கொண்டாடுறது கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை நம்ம 50 வருடம் வந்து எதாவதுனா அது வந்து கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 60 வருஷத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமண்ட் ஜூப்ளிஸ். 75 பிளாட்டினம் ஜூப்ளி. 100 வருஷத்தை செஞ்சுரி. நம்ம ஏற்கனவே 100னா செஞ்சுரின்னு பார்த்தோம். அதனால 60க்கு மேலே டைமண்ட், பிளாட்டினம், செஞ்சுரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னுமே உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களில் வந்து குழப்பம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் இந்த மாதிரி அரபு அப்படிலாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு குழப்பம் இருக்காது. இதுதான் அதோட நம்பர் வேல்யூ. அது வந்து பிளேஸ் வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து எத்தனை கமா வரும், நமக்கு 3க்கு அப்புறம் 2 அவங்களுக்கு 3 போகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சு சின்ன மெத்தட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்னுமே வந்து நம்ம மினிட் செகண்ட் சொன்னாங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஆனிவர்சரி சொல்கிறப்ப, ஏதாவது விஷ் பண்ணுறப்ப, எந்த வருஷத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறப்பையும் நமக்கு எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு உபயோகமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.